சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதா ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி காட்டம். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவரின் செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது: திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உதாரணமாக, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகஸ்ட் 2024 அமெரிக்கா சென்று சுமார் 31,500 கோடி முதலீட்டினை ஈர்த்துள்ளதாகவும், கர்நாடக தொழில்துறை அமைச்சர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமெரிக்கா சென்று சுமார் 25,000 கோடி முதலீடுகள் ஈர்த்ததாகவும் செய்திகள் வந்துள்ளனர். ஆனால் 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கி சைக்கிள்லாம் ஓட்டி சினிமா பார்த்து ஸ்டாலின் ஈர்த்த முதலீடு வெறும் 7,618 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்ச மாரி சொல்லியிருக்காரு. அப்படியே சலிச்சுட்டே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் மார்ச் 2022 துபாய் குடும்ப சுற்றுலா செலவு கொண்டு போது ஈர்த்த முதலீடு வெறும் 6,100 கோடி. அப்புறம் சிங்கப்பூர் போனப்போ 3,233 கோடி தான். ஜனவரி மாதம் ஸ்பெயின் போனப்போ வெறும் 3,440 கோடி தான். இப்போ அமெரிக்கா போயிருக்காருல, அங்கே போய் அவர் ஈர்த்த முதலீடு எவ்வளோனா வெறும் 7,618 கோடி மட்டும்தான். ஆக 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் சுமார் 18,000 கோடி மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளது. வெறும் 18,000 கோடி தான். இதிலும் பெரும்பாலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக போடப்பட்டவையே அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமா சொல்லியிருக்காரு? வேற என்ன சொல்லியிருக்காரு? உலக தொழில் முதலீட்டர் மாநாட்டில் சென்னையிலே கையெழுத்திட்டு இருக்கலாம், ஆனால் இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய்க்கு இங்கே போய் ட்ராவல் பண்ணி 46 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவ்வளோ கோடி அறிவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொற்றுநோய் காலத்தில் மட்டும் இவ்வளோ கோடி பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணணும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும் போது, ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதுடன் விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் எனது ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என்று நச்சு கருத்தை கூறியுள்ளார். அன்றைய தொழில்துறை செயலாளர் இருந்த முருகானந்தத்தை ஸ்டாலின் தொடர்ந்து தொழில்துறை செயலராகவும் நீதித்துறை செயலராகவும் தனது செயலராகவும் பணியமர்த்தியதுடன் தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலராகவும் நியமித்துள்ளார். அவர்கள் இருவரிடமும் எங்கள் ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பதை கேட்டு தெரிந்திருந்தால் மனம் போன போக்கில் பேட்டியளித்திருக்க மாட்டார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த 40 மாத கால திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு நிலை ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரோட செயல்பாடு பூஜ்ஜியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டுறாரு, வெறும் பூஜ்ஜியமாக தான் அவரோட செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு கிராம பழமொழி தான் முதலமைச்சரோட செயல்பாடுல பார்த்தா நினைவுக்கு வருதான் எடப்பாடி பழனிசாமிக்கு. தன்னுடைய வார்த்தை ஜாலம் மூலம் அனைவரையும் ஏமாற்றி விடலாம் என்ற கற்பனையில் ஸ்டாலின் மிதக்கிறார். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது என்பதை ஸ்டாலின் உணர்வு காலம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கார். இதை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.